இன்றைக்கி இந்த வீடியோவில் காரசாரமான திருக்க மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் கம்மியாக பூண்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் எதனால சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் எதனால சேர்த்துக்கலாம். 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 3 பழுத்த தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த திருக்க மீன் இது கூட சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா.